السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. يا معاشر المسلمين رحمكم الله، روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت واستمعوا وأنصتوا، اغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தினம் இமாம் பிம்பரில் ஹுத்பா ஓதும் சமயம் கதைக்கின்ற நபரை பார்த்து கதையாதே வாய்மூல் என்று சொன்னாலும் கூட உனது ஜும்மாவுடைய பலன்களை நீ இழந்து விடுவாய் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே ஜும்மா பிரசங்கத்தை மௌனமாக அமர்ந்து காது தாழ்த்தி கேட்டு நட்பலன் பெறுவோமாக. ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. لا إله إلا الله. الله لا إله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا وزير له ولا ند له ولا مثل له ولا مثال له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليهم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله، شعائر الله فإنها من تقوى القلوب. وقال تعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، إلى آخر الآية. صدق الله العليم. عن النبي صلى الله عليه وسلم أنه قال: إذا دخل رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وسلسلة الشيطان. رواه مسلم في صحيحه، أو كما قال عليه الصلاة والسلام.
அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே து ஆலம் ஹதரத் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், கியாமத் நாள் வரை இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதுக்கு பின்னால் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எவைகளை எமக்கு எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து நடந்தும் ஆகிராத்தான் எம்முடைய நோக்கம் எம்முடைய இலக்காக ஆக்கிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அடிக்கடி நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருவது, நல்ல நல்ல நேரங்களை தருவது, நல்ல காலங்களை தருவது. அல்லாஹ் அவன் எம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, என்னுடைய அடியான் பள்ளியோடு தொடர்பாகிறானா, என்னுடைய அடியான் ஈமானோட தொடர்பாகிறானா, என்னுடைய அடியான் தீனோட தொடர்பாகிறானா என்பதுக்குத்தான் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தருவான். ஷாபானுடைய மாதத்தை தந்த அல்லாஹ் இன்று நானும் நீங்களும் இந்த ஷாபானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். இன்னும் 10 அல்லது 12 நாட்கள் கண்ணியமான வெளிச்சமான முபாரக்கான அந்த ரமலான், அந்த வசந்த காலம், அந்த ரமலானை அடைவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள். அன்பான சகோதரர்களே, ரமலான் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய அந்த வருகையை கொண்டு நானும் நீங்களும் சந்தோஷம் அடைய வேண்டும், பாரமாக இருக்கக்கூடாது, பாக்கியமாக நினைக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு கண்ணியமான மாதத்தை தருகிறான். இந்த ரமலான் எங்களுக்கு பிரயோசனமானதாகும், எங்களுக்கு நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரமலானாகும் என்று நானும் நீங்களும் சந்தோஷம் அடைய வேண்டும். இந்த ரமலானை முன்னிட்டு நாம் வரவேற்பு செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ரமதான் வருவதற்கு முன்னால அல்லாஹ் ரமதானை வெல்கம் பண்ணுகிறான். அல்லாஹ் இந்த மாதத்தை வரவேற்பு செய்கிறான். அல்லாஹ் எப்படி வரவேற்பு செய்கிறான்? சொர்க்கத்தை அலங்காரம் செய்கிறான். சொர்க்கம் அலங்காரம் செய்யப்படுகிறது. ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் அல்லாஹ் திறக்கிறான். நரகத்தை அல்லாஹ் மூடுகிறான். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களையும் ஷைத்தான்களையும் அல்லாஹ் விலங்கிடுகிறான். ரமதானுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ரமதானுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தை வரவேற்பு செய்கிறான். அன்பானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதம் வருவதற்கு முன்னால கேட்ட துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதத்தை வரவேற்பு செய்தார்கள். அன்பு நபியுடைய சஹாபாக்கள் அவர்களும் வரவேற்பு செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்களாம், மர்ஹபன் பி முத்தஹிரினா, மர்ஹபன் பி முத்தஹிரினா, மர்ஹபன் பி முத்தஹிரினா. எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதமே வருக வருக. சியாமு நஹாரிஹி வ கியாமு லைலிஹி, பகல்ல நோன்பு நோட்போம், இரவில் நாங்கள் எல்லாம் நின்று வணங்குவோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அன்னஃபகது ஃபீஹி, இந்த ரமலானுடைய மாதத்துல நீங்க ஒரு ரூபா செலவழிக்கிறீங்களா? பள்ளிக்கு செலவழிக்கிறீங்களா? கஞ்சிக்கு செலவழிக்கிறீங்களா? இஃப்தாருக்கு செலவழிக்கிறீங்களா? சதகா செய்றீங்களா? ஒரு நோம்பாளிக்கு செலவழிக்கிறீங்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்களாம், அன்னஃபகது ஃபீஹி கன்னஃபகதி ஃபீ சபீலில்லாஹ். இந்த ரமலான்ல நீங்க ஒரு ரூபா செலவழிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்ச நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க கூடிய நன்மை என்ன? மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ். யார் தன்னுடைய செல்வங்களையும் பணங்களையும் பள்ளிவாசல்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு, தீனுடைய காரியங்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதைகளுக்கு, மதரசாக்களுக்கு செலவழிப்பார்களோ அல்லாஹ் சொல்கிறான், யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின், ஒரு விற்றை போல ஒரு தானியத்தை நாட்டுகிறார், அதில் ஒரு கதிர் ஒரு மனம் செடி வளர்கிறது, அதில் அந்த நெல்லுடைய அந்த செடியில் 7 தண்டுகளை அல்லாஹ் வளர்க்கிறான், ஒவ்வொன்றிலும் 100 தானியங்களை அல்லாஹ் முளைக்க செய்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு ரூபா செலவழிச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு 700 நன்மைகளை தருவோம், 700 ரிவார்ட்ஸ் நாங்க உங்களுக்கு தருவோம். அன்பானவர்களே, அவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த ரமலான். இந்த ரமலானை நானும் நீங்களும் கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி எங்களுடைய வீடுகளை நாங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும்.
எங்கட வீடுகள் சுத்தமாக வேண்டும். முதலாவது எங்கட பள்ளிவாசல்கள் அழகாக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த அனர்த்தத்துக்கு பின்னால எவ்வளவு ஒரு அழகான ஒரு பள்ளியை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த ஒரு நியமத் இது. அன்பானவர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்காரம் செய்கிறான், நாங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை அலங்காரம் செய்கிறோம். இன்னைக்கு சில ஊர்கள்ல போயிட்டு பார்த்தா கவலை என்ன தெரியுமா? அடிக்கடி நான் சில ஊர்கள்ல சொல்லுவேன், உங்களோட ஊர்ல ஒரு ஹாஜியாட ஊடுகள் எடுத்து பாருங்க. 2 கோடி 3 கோடி சொத்து அவருடைய ஊடு செலவழிச்சுகிறார், 3 கோடி. அந்த மஹல்லால பள்ளிவாசல்ல போயிட்டு பார்த்தா கூரையில தண்ணி ஓட்ட, அங்கால தண்ணி ஒழுகுது. அங்கால போயிட்டு பைத்துல் ஹலாவை பார்த்தா எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? உங்களோட ஊர்கள்ல ஹாஜியார் மாட ஊடுகள் 2-3 கோடி பொறுமதி சொத்து அவ்வளவு அழகாக கட்டிக்கிறாரு. அதே மஹல்லால பள்ளிவாசல்களை போயிட்டு பார்த்தா மறுபக்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஊடு பலகீனம், மஹல்லா வாசிகளோட ஊடு ஸ்ட்ராங் ஆகியது. அன்பானவர்களே, இது ரஹ்மத்துடைய மஹல்லாக்கள் அல்ல. எந்த மஹல்லாக்கள்ல ரப்புடைய ஊடு அழகாயிக்கணும், அல்லாஹ்வுடைய ஊடு அழகாயிக்கணும். போயிட்டு பாருங்க ஹரம் ஷரீஃப. சுப்ஹானல்லாஹ், இன்னும் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஒரு பிரமாண்டம். மஸ்ஜிது நபவியை போயிட்டு பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல மஸ்ஜிது நபவி ஈச்சப்பழம் அந்த மரத்தண்டால கட்டினது சின்ன ஒரு பள்ளிவாசல். நபியுடைய பள்ளியுடைய அந்த எல்ல போர்டர் மஸ்ஜிது நபவியில அந்த தூண்ல போட்டு இருக்கிறாங்க. ஹுதூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியோட காலத்துல மஸ்ஜிது நபவியுடைய தூணுடைய போர்டர். உஸ்மான் உமர் ரதியல்லாஹு காலத்துல பள்ளியை கொஞ்சம் பெருசாக்கினாங்க. அதுக்கு பின்னால உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல இன்னும் பெருசாக்கினாங்க பள்ளியை. இன்னைக்கு மஸ்ஜிது நபவியில கிட்டத்தட்ட 40 சொச்சம் வாசல் இருக்குது சகோதரர்களே. மதீனால இவ்வளவு பிரமாண்டமான பள்ளியை கட்டினது அந்த நாட்டு மன்னர் கிங் ஃபஹத். அல்லாஹ்வுடைய கபரை எவ்வளவு வெளிச்சமாக்குவான். அல்லாஹ்வுடைய அந்த மாளிகையை பிரமாண்டமாக கட்டிட்டு போயிட்டார். ஒவ்வொரு ஜும்மாவுடைய தொழுகையில மஸ்ஜிது நபவியில சுப்ஹானல்லாஹ் 10-15 லட்சம் மக்கள் சகோதரர்களே. இது ஷாபானுடைய மாதம். போன மாதம் ரஜப் 1.5 கோடி மக்கள் உம்ராவுக்கு வந்திருக்கிறார். 14 மில்லியன் மக்கள். ஹஜ்ஜை விட கிரவுட், என்ன கிரவுட் வந்தாலும் அந்த பூமியிலே இடம் இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு செலவழிக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள். அன்பானவர்களே, அதனால ரமதானுக்கு முன்னால் எங்கட பள்ளி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது. காலம் நேரம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதகாரபுஸ் ஸமான், ஒரு காலம் வரும், கியாமத்துடைய அடையாளம். ஒரு வருஷம் ஒரு மாசத்தை போல போகும், ஒரு மாசம் ஒரு கிழமையை போன்று செல்லும், ஒரு வாரம் ஒரு நாளை போன்று செல்லும். ஒரு நாள் இன்னைக்கு கழிகிறது ஒரு 1 ஹவரை போல போகும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். போன நோன்பு வந்தது, அடுத்த ரமதான். அன்பான சகோதரர்களே, எங்களோட ஒவ்வொரு வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருக்கிறது ரமதான் வருவதற்கு. எவ்வளவு காலம் வேகமாக போகுது. நாங்க அடிக்கடி பேசுவோம், போன நோன்புல இருந்தவங்க இந்த வருஷம் இல்லையே. அன்பான சகோதரர்களே, இந்த முறை சொல்லணும் என்ன தெரியுமா? போன நோன்புல இருந்தவங்களை விட அதிகமானவர்கள் இந்த ரமதான் இல்ல சகோதரர்களே. அதிகமானவைகளோட இல்ல. எதிர்பார்க்காத மௌத்துகள், கனவுளை நினைக்காத மையத்துகள், ஜனாசாக்கள். போன வாரம் உம்ராவுக்கு போயிருந்தோம். எங்களோட வந்திருந்தாங்க ஒரு சகோதரர், மனைவியோட தான் வந்தாங்க. அன்பான சகோதரர்களே, நல்ல திடாத்தம் ஒரு உம்ராவை எங்களோட அழகான முறையில செஞ்சாரு. நாங்க யாரும் நினைக்கல. 2 தவாஃப செஞ்சாரு. இதே ஜும்மாவுடைய நாள் சென்ற வாரம். ஜும்மாவுக்கு பின்னால கொஞ்சம் நெஞ்சு வலிண்டாரு. ஹாஸ்பிடல் முஸ்தஷ்ஃபா நூர்ல கொண்டு போய் நிப்பாட்டினோம், மக்காவுடைய ஹாஸ்பிடல். அன்பான சகோதரர்களே, 2 இரவு அந்த ஹாஸ்பிடல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில கோல் வருது, அவர் மௌத்தாகிட்டாரு. எங்க மௌத்து? சுப்ஹானல்லாஹ். கனவுல நினைக்கல இவர் மௌத்தாகுவாரா. அன்பானவர்களே, மக்காட அந்த பூமியில மௌத். காலையில் 8 மணிக்கு மௌத்தாயின ஜனாசா 2 மணிக்கு மையத்து கிடைக்குது. ஜன்னத்துல் முஅல்லா கிட்ட பக்கத்துல மஸ்ஜிது தௌஹீத். ஜனாசாவை கொண்டு வந்தோம். ஜனாசாவை இறக்குற நேரமே குளிப்பாற்றவர் கேட்கிறாரு, ஹாதா முஹ்ரிம் அம் பிதூனி முஹ்ராம், இவர் மௌத்தானது இஹ்ராமோட அல்லது இஹ்ராம் இல்லையாமா? ஏ தெரியுமா, இஹ்ராமோட மௌத்தாவினா அவருடைய கஃன் அவருடைய இஹ்ராம் சகோதரர்களே. இஹ்ராம கலட்டேலாது. எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனையோ ஹாஜிமார்கள் இஹ்ராமோட மௌத்தா போறாங்க.
அவர்களை அந்த இஹ்ராமோட தான் நாளை அடக்கம் செய்யப்பட்டது மக்காவிலும். அவர்கள் கியாமத்துடைய நாளையில அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எப்படி தெரியுமா எழும்புவாங்க? அல்லாஹும்ம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியா சொல்லிக் கொண்டு எழும்புவாங்க கியாமத்துடைய நாளையில. நாங்க சொன்னோம் இவர் இஹ்ராம் இல்லாம மௌத்தா போனாரு. உடனே ஜனாசா உள்ளுக்கு எடுத்தாங்க, குளிப்பாட்டி மையத்தை கையில தந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். நான் சொன்னேன் ஜனாசாவை மகரிபுக்கு தொழுவிக்கணும். ஏன்? மகரிபுக்கு தான் ஹரம்ல பெரிய ஒரு கிரவுட் வாரது. சுப்ஹானல்லாஹ். அந்த ஜனாசாவை கொண்டு போனோம் ஹரம் ஷரீஃபுக்கு. மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பள்ளிக்கு சாறை சாறையாக எறும்பு கூட்டம் போற மாதிரி பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிற நேரம் ஜனாசாவை எடுத்தாங்க. மகரிபுடைய நேரம் உள்ளுக்கு போன கிழமை சகோதரர்களை நான் சொல்றது, ஜனாசாவை மக்காவுடைய இமாம் மாஹிர் ஷேக் தொழுவிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். தொழுவிச்சிட்டு அப்படியே பனியர் காபாக்கு பனியர் தொழுவிச்சிட்டு மேல்தட்டுல தான் ஜனாசா தொழுவிக்கிறது ஹரம்ல. மேல வந்தாங்க, மையத்துக்கு முன்னால நின்று தக்பீரை கட்டினாங்க. சுப்ஹானல்லாஹ். 10-15 லட்சம் மக்கள் ஈக்கும் அந்த ஹரம்ல. கல்ஹின்னே சேர்ந்த சகோதரர் கனவுல கூட நினைச்சிப்பாரா ஏன் மையத்தை மக்காட இமாம் தொழுவிப்பாரு? கனவுல நினைச்சிப்பாரா ஏன் ஜனாசாவை காபாவுக்கு முன்னால வைப்பாங்க? கனவுல நினைச்சிப்பாரா ஏன் மையத்தை இந்த ஹரம்ல அந்த மகரிபுடைய நேரம் துஆ கபூலான நேரம் தொழுவிப்பாங்க? அன்பான சகோதரர்களே, நானும் தக்பீரை கட்டிக்கொண்டு அழுகிறேன். எவ்வளவு அழகான ஒரு பாக்கியம் இந்த ஹரம் ஷரீஃப்ல அந்த மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால அந்த மக்காவுடைய இமாம் அவருடைய ஜனாசாவை தொழுவிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அதே மக்காவுடைய மக்பரால் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவங்களோட குடும்பத்துல கேட்டேன், உங்களோட வாப்பா என்ன அமல் செஞ்சார்? அவர் சொன்னாரு, எங்கட வாப்பா தண்ட உம்மாவோட இறக்கம், உம்மாவை பார்த்தாரு. என் வாப்பா எங்கட வாப்பா அம்மா அவரோட உம்மா மௌத்தா போனது பிளட் கேன்சர்ல. அன்பான சகோதரர்களே, உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்கிறாங்களா? தலையில வச்சு பாருங்க. அந்த தாயுடைய துஆ நாளை உங்களை மக்காவில் அடக்கம் செய்ய வைக்கும். அந்த தாயுடைய துஆ நாளைக்கு உங்களை ஜன்னத்துல் பகீர் அடக்கம் செய்ய வைக்கும். உம்மாட பிளட் கேன்சர் நேரம், ரத்தம் பிளட் கவுண்ட் குறையிற நேரம் உம்மாக்கு ரத்தம் கொடுத்தீங்கிறார் ஹாஸ்பிட்டல்ல. ரத்தம் கொடுத்துரு வார நேரம் உடுப்புல எல்லாம் ரத்தம் பட்டிக்குது. அந்த தாய் சக்கராத்துல சொன்னாவாம், வாப்பா நீ சொர்க்கத்துக்கு போவாய் வாப்பான்னு சொல்லி. அந்த தாயுடைய துஆ சகோதரர்களே, நீ சொர்க்கத்துக்கு போவாய், நீ சொர்க்கவாதி மகனே. அந்த உம்மாவுடைய அந்த துஆ அல்லாஹ் வந்த அவரை ஒரு உம்ராவும் 2 தவாஃபும் அல்லாஹ் மௌத்தாக்கினான் கடைசி நேரம். அன்பானவர்களே, வாழ்க்கையில ஹராமா வாழ்ந்திருந்தது இல்லையா? அவர் ஆபர்ல வேலை செஞ்சார். எந்த சல்லியையும் ஹலாலாகத்தான் எடுப்பாராம் வீட்டுக்கு. எந்த சல்லியையும் சம்பாதிச்சா யோசிப்பாராம், இது எனக்கு ஹலாலா ஹராமா? உலமாக்கிட்ட வந்து கேட்பாராம், நான் இன்னைக்கு இப்படி சல்லி ஒன்று கிடைச்சிச்சு, எனக்கு இது ஹராமா ஹலாலா? அன்பானவர்களே, நாங்க கண்ட பாடம் 2 மாதங்களுக்கு முன்னால நாங்க எல்லாம் பாதிக்கப்பட்டோம். எங்கட முழு மஹல்லாவும் தாண்டது, பள்ளி தாண்டது, அட்ரஸ் இல்ல. 3 நாள் இந்த மஹல்லா. அன்பானவர்களே, தண்ணி வந்து 2வது நாள் வந்து நான் உள்ளுக்கு இருட்டு கசம், ஒரு புள்ள இல்ல, ரா 8:30 மணி இருக்கும், ஒரு சத்தம் இல்ல. அழுதேன். பிள்ளைகள் ஓடும் சத்தம் கேட்டது, குர்ஆனுடைய சத்தம். எங்கே என்ன நடந்தது? இருட்டு. அன்பானவர்களே, கனெக்ஷன் இல்ல, கபர். அல்லாஹ் கபரை காட்டினான் எங்கள் எல்லாருக்கும். நாங்கள் எல்லாரும் கபரை கண்டோம். இதே இருட்டு கபர் சகோதரர்களே, கனெக்ஷன் இல்ல கபர்ல, யாரோட பேசலாது. இருட்டு கசம், சேத்துக்குழி. அன்பானவர்களே, இந்த சகோதரர் மக்காவுடைய கபருக்குள்ள நான் இறங்கினேன். ஜனாசா அடக்கிற நேரம் அன்றைக்கு ராவு நான் தூங்கல்ல. மிம்பர்ல இருந்து நான் சொல்லுகிறேன், அந்த மக்காவுடைய கபருக்குள்ள இறங்கி ஜனாசாவை உள்ளுக்கு வச்சிட்டு நான் மேலே வந்தேன். இரவெல்லாம் தூக்கம் இல்ல.
கபரை கண்ணால கண்டோம். அந்த இருட்டு குழி டோச்சோட தான் இறங்கினோம். மண்ணும் சேரும். அன்பானவர்களே, அல்லாஹ் கபரை காட்டினான் எங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னால. கபரையும் காட்டினான், மஹ்ஷரையும் காட்டினான். டேம் வெடிச்சின்னு ஓடின ஓடு உம்மத்தேங்கட. எங்க ஓடினோம் நாங்க? மஹ்ஷர்ல ஓடேலுமா? அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், ஹஸரத் மஹ்ஷரை விட மோசமா இருந்துச்சாங்க கப்பல. ஏன்னு கேட்டேன். உம்மா போட்டு ஓடிறான் வீட்டுல. உம்மா படுத்த படுக்கையில உம்மா கத்துறாம என்னைய கூட்டிட்டு போ, என்னைய கூட்டிட்டு போன்னு போட்டுட்டு ஓடி மகன் எல்லாம். அன்பான சகோதரர்களே, வீட்டுக்கு பக்கத்தால போற யாரோ கேட்டாங்க, உம்மா கத்துற சத்தம் கேக்குது உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா அந்த தாய் படுக்கையில கால் வருத்த முட்டுக்கால் வலி எலும்பி கொள்ளையலா போன பொடியமா தூக்கி கொண்டு போயிட்டு சக்கரம் கொண்டு போய். அன்பானவர்களே, இதே ஓட்டம் ஓட இருக்கிறோம் மஹ்ஷர்ல. வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. குர்ஆன் சொல்லுது, அங்க என்ன சக்கரம் கொண்டு ஓடுவோம் மஹ்ஷர்ல? உடம்பு வாய்க்குது சக்கரம் மஹ்ஷர்ல. எங்க ஓட போறோம்? அன்பானவர்களே, அல்லாஹ் காட்டினான் எல்லாத்தையும் எங்களுக்கு கண் முன்னால. அன்பானவர்களே, எல்லாத்தையும் இழந்தோம், வீட்டை இழந்தோம். இப்ப நானும் நீங்கள் ஒரு பாடம் படிக்க வேண்டும். எங்கட வீட்டுக்குள்ள இருந்த எங்களோட சாமானம் ஹலாலாகவும் வந்திருக்கலாம், ஹராமாகவும் வந்திருக்கலாம். இப்ப முடிவெடுங்க எல்லாரும். இதுக்கு பின்னாலே இந்த வீட்டுக்குள்ள வார சாமானம் ஹலாலா தான் வரணும், ஹராமாக ஒன்றும் வரக்கூடாது. அன்பானவர்களே, கடைகளை இழந்தோம். ஒவ்வொரு வியாபாரிகளும் நினைப்போம், நாங்கள் எல்லாம் ஜீரோ ஆகினோம். இதுக்கு பின்னால் எங்கட வியாபாரம் ஹலாலான முறையில நாங்க ஆரம்பிப்போம். அன்பான சகோதரர்களே, ஆனா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தந்தது தண்டனை அல்ல. நல்லா விளையம் கொள்ளும் மஹல்லா வாசிகள். அல்லாஹ் எங்களுக்கு தந்தது தண்டனை அல்ல, அல்லாஹ் தந்தது சோதனை. தண்டனைக்கும் சோதனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தண்டனை வந்தால் அல்லாஹ் உம்மத்தை அழிப்பான். நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தந்தது தண்டனையை. சோதனை வாரது எனக்கு தெரியுமா? அடுத்த கிளாஸுக்கு பாஸ் ஆகிறது. அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் சோதிச்சான். அல்லாஹ் தந்ததை எல்லாம் அல்லாஹ் எடுத்தான். நான் என்ன சாமானம் எல்லாம் வீசிட்டு நின்று யோசிச்சேன், இதெல்லாம் நாங்க சம்பாதிச்சதுன்னு சொன்னோமே, எல்லாம் இன்னைக்கு ரோட்ல இது சேர்த்தோட. அன்பானவர்களே, நிதாஸ் மாவட்டத்துல எத்தனை டவுன் காலுக்கு லோரி கொண்டு போய் கொட்டினான் எங்களோட ஊத்தைகளை. ஏன் சொன்னது அல்லாஹ் காட்டினான், உண்டு மோண்டது இல்லை. அன்பானவர்களே, அன்பாக சொல்றேன், எங்கடன்றது என்ன தெரியுமா? நாங்க கொடுத்த சதகா, நாங்க கொடுக்கிறது, நாங்க செலவழிக்கிறது, எடுக்கிறது அல்ல. பள்ளியில மித்த தரல, தலவாணி தரலன்றது அல்ல. நாங்க கொடுக்கிறது சகோதரர்களே, கொடுக்கிறது தான் எங்களுக்கு மிச்சம். சஹாபாக்கள் கஷ்டவாளிகள், ஒன்றுமில்ல. போயிட்டு பாருங்க மதீனாவை, இருந்ததை கொடுத்தாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த விருந்தாளியை கவனிக்கிறது யாரு? யாருமே ரெடி இல்ல. ஒரு சஹாபி கையை தூக்கினாங்க, யா ரசூலல்லாஹ், இவரை நான் கூட்டி கொண்டு போறேன். அவருக்கும் தெரியா வீட்டுல என்ன ஈக்குது. அன்பானவர்களே, வீட்டுக்கு போனா மனைவிட்ட கேட்டாங்க, என்னம்மா ஈக்குது? அல்லாஹ்வுடைய நபியோட ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு. சொன்னாங்க, கொஞ்சம் போல சாப்பாடு இருக்குது, பிள்ளைக்கு வச்சுக்கிறேன் சொன்னாங்க. அந்த சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, புள்ளைய தூக்கமாக்குங்க, சாப்பாடு சூடாக்கி போடுங்க சஹன்ல, நானும் உட்காருவேன். உட்கார்ற நேரம் நல்ல மிளகு திரி ஆஃப் பண்ணிடுங்க, அவருக்கு விளங்க கூட எவ்வளவு சாப்பாடு இருக்குன்னு நானும் கைய போட்டு எடுக்கிற மாதிரி நிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவனோட மனைவி சாப்பாடு சூடாக்கி போட்டாங்க தட்டுல. அன்பானவர்களே, இவங்க கைய போட்டு எடுக்கிறாங்க, தின்ற மாதிரி ஒரு நடிப்பு. அந்த விருந்தாளி, அல்லாஹ்வுடைய விருந்தாளி, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அல்லாஹ்வுடைய நபியுடைய மஜ்லிஸுக்கு போற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சிரிச்சாங்க. சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன சிரிக்கிறீங்க? சொன்னாங்க, யா அபா தல்ஹா, நேற்று இரவு நீங்களும் உங்களோட மனைவியும் நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் சிரிச்சான். அல்லாஹ் ஆயத் இறக்குறான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலௌ கான பிஹிம் ஹஸாஸா. இதுதான் சஹாபாக்கள், இருந்ததை கொடுத்தார்கள் சஹாபாக்கள்.
அன்பானவர்களே, ஷாபானுடைய மாதம் கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதுபா செஞ்சாங்க. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, கத அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன், உங்களுக்கு ஒரு கண்ணியமான மாதம் வந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? லைலத்துன் ஃபீஹி லைலத்துன், இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 இரவுகளை விட சிறந்தது. இது லேசான மாதம் அல்ல. ஒரு ஃபர்ல் தொழுவீங்கடா 70 ஃபர்துடைய நன்மை, ஒரு சுன்னத் தொழுவீங்கடா ஒரு ஃபர்துடைய நன்மை. அன்பானவர்களே, எல்லாரும் நியத்து வைப்போம், இந்த ரமதான்ல நாங்க எல்லாரும் எங்கட ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோட தொழுறதுக்கு ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லு. சும்மா சரி எங்கயாவது கடையோன்ல நதியாஸ்ல ஆஃபர் போட்டீங்கறான், ஒரு உடுப்பு வாங்கினா 3 ஃப்ரீடா, அடுத்த நாள் எல்லாரும் மீப்பாங்க அங்க தான் பெருநாளைக்கு. ஒன்று வாங்கினா 3 ஃப்ரீ. அல்லாஹ் சொல்றான், நீ ஒன்று தொழு, நான் உனக்கு 70 ஃப்ரீயா தாரேன்றான் அல்லாஹ் ரமதான்ல. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, இந்த ரமதான் நன்மையுடைய மாதம். அது மட்டுமல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபத்தர ஸாயிமன், இந்த ஹதீஸை விளங்குங்க, யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க செய்வாரோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபத்தர ஸாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுப்பாரோ, 3 விஷயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கான மக்ஃபிரத்தன் லஹு, அல்லாஹ் அவன் பாவங்களை மன்னிப்பான். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த நோன்பாளுடைய முழு நன்மையையும் அல்லாஹ் கொடுப்பான், முழு நன்மையும் அல்லாஹ் கொடுப்பான். மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடிமையை உரிமை விட்டு நன்மையை கொடுப்பான். சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டவாளிகள். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள்ட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல யா ரசூலல்லாஹ், நோம்பு திறக்க எங்களுக்கே நோம்பு திறக்கிறது இல்ல, நாங்க எப்படி நோம்பு திறக்க கொடுக்கிறது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஅதில்லாஹு ஹாதா ஸவாப், அல்லாஹ் இந்த நன்மையை யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? மன் ஃபத்தர ஸாயிமன் அலா தம்ரத்தின், ஒருத்தர் ஒரு ஈச்ச பழத்தை கொடுக்கிறார் ஒரு நோம்பாளிக்கு, ஒரு தண்ணி போத்தலை வாங்கி கொடுக்கிறார் பள்ளிக்கு இஃப்தாருக்கு, ஒரு கஞ்சொண்டு கொடுக்கிறாரு, ஒரு பால் கோப்பையை கொடுக்கிறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஈச்ச பழத்தை நீங்க கொடுத்தாலும் அல்லாஹ் அந்த நோம்பாளிக்கு நன்மையை தருவான், இஃப்தாருடைய நன்மை. அன்பான சகோதரர்களே, இது ரமதானுடைய மாதம், எடுக்கிற மாதம் அல்ல. என்ன எனக்கு பள்ளியால் அரிசி வரல, கேம கேட்கிற மாதம் அல்ல, இது கொடுக்கிற மாதம். அன்றைக்கு ஒரு அந்நிய டாக்டர் அக்குர்னை தாண்டி போற நேரம் பாக்குறாரு, எல்லாரும் ரோட்ல பேகோட அரிசி பேகோட. எங்கட முஸ்லிம் டாக்டர் கேட்கிறாராம், இது என்ன பிச்சை எடுக்கிற மாசம்? இது பிச்சை எடுக்கிற மாசம். ஏன் எல்லாரும் அரிசி பேகோட ரோட்ல ஓட்ட ஐக்கிறாங்க எல்லா இடத்துல முஸ்லிம்கள்? அன்பானவர்களே, அந்நியர்கள் பார்க்கறாங்க எங்கட உம்மத் ஊடு ஊடா ரமதானுடைய காலத்துல சும்முள்ளவனெல்லாம் மிஸ்கீனாவி. இது எடுக்கிற மாசம் அல்ல, இது கொடுக்கிற மாசம். இருப்பதை கொடுப்போம் சகோதரர்களே, அப்பதான் இந்த ரமதான் இந்த முழுமையான நன்மைகளை கடையலாம். அடுத்தது அன்பானவர்களே, நன்மைகளை கொண்டும் ஹயாத்தாக்குவோம், அமல்களை கொண்டு ஹயாத்தாக்கும் ரமதானை. அன்பான சகோதரர்களே, ஆக முக்கியமான ஒரு அமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுகையாளியாக மாற வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்தோட மனுஷன் வாழ்றதுக்கு 2 வெளிச்சம் தேவை. ஒன்று கண் வெளிச்சம், லைட் வெளிச்சம். கண் வெளிச்சம் இல்ல, கண் வேலை செய்து இல்ல, கண் பார்வை இல்ல, லைட் வெளிச்சம் மீகுது, துனியா வெளிச்சம் மீகுது, அவருக்கு ஒன்றும் செய்யலாம். இன்னொருத்தருக்கு என்ன, கண் வெளிச்சம் மீகுது, லைட் இல்ல, கரண்ட் இல்ல. 40 வருஷம் வீட்டுக்குள்ள வாழ்ந்தவனுக்கு கரண்ட் போன தடமாற பயம். 40 வருஷம் வீட்டுக்குள்ள தங்கிக்கிறார், வாழ்ந்துகிறாரு. அதே வீட்டுக்குள்ள கரண்ட் போனா அங்கனைக்கு இது குசனிக்கு போறதுக்கு பயம் அவருக்கு. அன்பான சகோதரர்களே, 2 வெளிச்சம் தேவை. கபர்ல ஒரு வெளிச்சமும் இல்ல. கபருடைய வெளிச்சம் எங்கட தஹஜ்ஜுத். அன்பானவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகையை ஹயாத்தாக்குவோம் ரமதான்ல. எல்லாரும் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்களாக மாறுவோம். அன்பான சகோதரர்களே, தஹஜ்ஜுத் தொழுக அல்லாஹ் எங்கட கபர்களை வெளிச்சமாக்குவான், கபரை பிரகாசமாக்குவான் எங்கட தஹஜ்ஜத்தை கொண்டு. அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் தராவியுடைய மாதம், ஷஹ்ருல் முஆசாத். அடுத்தது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒற்றுமையுடைய மாதம் என்பதாக சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த மாதத்தில் நாங்க கொஞ்சம் பொறுமையாக, ஒற்றுமையாக, ஒட்டு கொடுக்கிற தன்மையோட இன்னொருத்தர் உதவி. அன்பானவர்களே, ஏதாவது ஒன்று சமைச்சீங்கடா பக்கத்து கூட்டு கொடுங்க. கஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கு போறோம், கஞ்சி பக்கத்து அடுத்த வீட்டுக்கு அனுப்புறது அல்ல. தின்னுட்டு மிஞ்ச சோட்டிஸ நோம்பு திறந்ததுக்கு போறோம், மிஞ்சிக்கு தானே அடுத்த வீட்டுல பிரயோசனமா நாளைக்கு சரி வைப்பாங்க அனுப்பு. இதல்ல சதக்கா, இதல்ல சதக்கா. மிஞ்ச கஞ்சி அடுத்துக்கு அனுப்புறதும் மிஞ்ச சோட்டிஸ் அனுப்புறதும். அன்பான சகோதரர்களே, சதக்காண்டா நீங்க நோம்பு துறக்கிறதுக்கு முன்னால குறுத்துட்டு நோம்பு துறணும்.
செஞ்சத குடுங்க அடுத்த வீட்டுக்கு. ஷஹ்ருல் முஆசாத், ஒற்றுமையுடைய மாதம். இல்லாதவங்களுக்கு உதவி செய்வோம். அன்பானவர்களே, பொறுமையோட வாழ்வோம். ஏண்டா சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த ரமதானுடைய மாசத்துல நாங்க அடிச்சு கொள்றோம், சண்டை பிடிச்சு கொள்றோம்டா. அன்பானவர்களே, இது இந்த ஊருக்கு அல்லாஹ் பரக்கத்தை இறக்க மாட்டான், மஹல்லாக்கு அல்லாஹ் பரக்கத்தை இறக்க மாட்டான், அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்க மாட்டான். அன்பானவர்களே, மதீனா போய் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர் வந்தா வருத்தான்னு நாங்க பேசுவோம். அன்பானவர்களே, மதீனால எல்லாரும் வந்தா வருத்தான் தான் சகோதரர்களே. யாரை ஒதுக்க கூடாது, எல்லாரும் ஒன்றுபட வேண்டும், ஊரொற்றுமையாக வேண்டும். நபி அவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள், சல்மான் ஃபாரிசி ஃபாரிஸிலிருந்து வந்தவர்கள், ஹஜ்ரத் சுஹைப் அர்-ரூமி ரோமிலிருந்து வந்தவர்கள், ஹஜ்ரத் பிலால் எத்தியோப்பியா ஹபஷாவிலிருந்து வந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தினார்கள், எல்லாரும் ஒன்றுபட்டார்கள். அமீர் நபியுடைய பேச்சுக்கு எல்லா சஹாபாக்களும் வழிபட்டார்கள். யுத்தமா உடனே தயார். அன்பான சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு மதீனாவை அல்லாஹ் உருவாக்கினான். அந்த ஒற்றுமை அந்த சஹாபாக்களுடைய. நாங்களும் ஒன்றுபட வேண்டும். எங்களுடைய பள்ளி நிர்வாகம் எங்களுடைய ஊருக்கு கட்டுப்பட வேண்டும், மஹல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, இதில் தான் இதாத் இருக்கிறது. நாங்க எங்களுடைய ஈகோ, எங்களுடைய பெருமை தன்மை, அன்பான சகோதரர்களே, நாங்க அதை வளர்ப்போம் என்று சொன்னா நாளைக்கு பாதிக்கப்படுறது உங்களோட வளர்ற பரம்பரை. உங்களோட புள்ள, உங்களோட மகன் பாப்பான், ஏண்ட வாப்பா இன்னைக்கு ஜும்மா பள்ளி வச்சுட்டு போறார் அடுத்த ஜும்மா பள்ளிக்கு. அன்பானவர்களே, அந்த புள்ள சின்னத்திலே இதை பாப்பான், ஹாலாத்தை விளங்குவான். அன்பானவர்களே, வேற்றுமை காட்ட வேண்டாம் பிள்ளைகளுக்கு. பள்ளி பக்கத்திலேயா அந்த மஹல்லாக்களை ஹயாத்தாக்குவோம். அன்பான சகோதரர்களே, இதுதான் ஒற்றுமை. பணிஞ்சு போவோம், அல்லாஹ் எங்களை கேவலமாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, பணிபவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ரமதானை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்களுடைய ரமதானை அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக. நம் அனைவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ரமதானை சிறப்பான ரமதானாக ஆக்குவாயாக, கண்ணியமான ரமதானாக ஆக்குவாயாக, லைலத்துல் கத்ரை அடைந்த ரமதானாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய உம்மா வாப்பாவுடைய கபர்களை நீ வெளிச்சமாக்குவாயாக, பிரகாசமாக்குவாயாக. எங்களை பெற்றவர்கள் யா அல்லாஹ், அந்த தாய் தாப்புடைய துஆ இன்றைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த உம்மா வாப்பாவுடைய கபரை நீ வெளிச்சமாக்கிடியா அல்லாஹ், சொர்க்கத்துடைய கபராக ஆக்கிடியா அல்லாஹ், கண்ணு கெட்டிய தூரம் நீ விசாலமாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை தந்திடியா அல்லாஹ், நல்ல மௌத்த தந்திடியா அல்லாஹ், கடன் இல்லாம மௌத்த தந்திடியா அல்லாஹ், ஹராம் இல்லாத மௌத்த தந்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னொத்தண்ட குறையை இன்னொத்தண்ட ஹக்கை சம்பாதிச்சவனாக நீ மௌத்தாக்கிடாதே அல்லாஹ், கண்ணியமாக மௌத்தாக்கிடியா அல்லாஹ். நம் அனைவரை கபூல் செய்வாயாக. இந்த பள்ளியை கபூல் செய்வாயாக. பள்ளிக்கு உதவி செய்தவர்களை கபூல் செய்வாயாக. இந்த பள்ளியை அலங்காரம் செய்தவர்களை, அவர்களுடைய வீடுகளை நீ அலங்காரமாக்குவாயாக. அவங்களுடைய வாழ்க்கையை நீ செழிப்பாக்குவாயாக. அவருடைய வாழ்க்கையை நீ பரக்கத்தாக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அர்ஸலஹு பில் ஹக்கி முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலா அல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: أوصيكم بتقوى الله والسمع والطاعة. وقال صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين الذي جعل الجمعة عيدا للمساكين
واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليهم. أما بعد، فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فاتقوا الله وأطيعوه وصلوا على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكة المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما على ساداتنا أبو بكر الصديق رضي الله تعالى، وعمر بن الخطاب رضي الله تعالى، وعثمان بن عفان رضي الله تعالى، وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه، وفاطمة الزهراء رضي الله تعالى عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، والحمزة والعباس رضي الله تعالى عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أنهم أجمعين. اللهم اغفر العباس ولولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله الله صحابي لا تتخذوه من بعد غرضا، فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين، فدمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تشوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار بئس المثوى بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وذكروا الله العظيم يذكركم واشكروا له يزيدكم ويهديكم، ولذكر الله تعالى أكبر، والله يعلم ما تصنعون.